அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/8/2025 ஆடி மாதத்தின் 29ஆம் நாள் வியாழக்கிழமையில் சஷ்டி. வியாழக்கிழமை என்பது குரு பகவான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்க, உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம். அதே போல ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்கணும். சில வீடுகளை பாருங்களேன், பணம் காசெல்லாம் நிறையா இருக்கும், மளிகை பொருட்கள் நிறையா இருக்கும், வேணுங்கிறதெல்லாம் வாங்க முடியும், எல்லா பொருட்களும் கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் ஒரு அமைதியோ சந்தோஷமோ இருக்காது. இதெல்லாம் சரியாகிறதுக்கு நாம் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமான், வணங்க வேண்டிய திதி சஷ்டி திதி. அதுவும் இந்த வியாழக்கிழமை, குருவிற்குரிய வியாழக்கிழமையும் முருகனுக்குரிய சஷ்டி திதியும் இணைந்து வர்றது ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுது. திருச்செந்தூர் போனவங்களுக்கு தெரியும், அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுடைய ஒரு வீடு தான் திருச்செந்தூர். ஆனால் அந்த திருச்செந்தூர் குருஸ்தலம் அப்படின்னே அழைக்கப்படுது. அந்த அளவு குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. இப்படி இரண்டுமே இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் இன்று இரவுக்குள்ள உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒருவரி மந்திரத்தை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க, தவறாமல் சொல்லுங்கள். அதை மாதிரி நான் அடிக்கடி என்னுடைய பதிவுகளில் சொல்கிறது, வீட்டில் விளக்கேற்றுங்க. எந்த வீட்டில் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றுறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்காது. அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை அங்கே இருக்கவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். விளக்கேற்றிய வீடு வீண் போகாது. விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுவும் இதை மாதிரி நாட்கள், அதுவும் முருகப்பெருமானுக்கெல்லாம் மாவிளக்கு நெய் விளக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுமோ அந்த தீபத்தை தவறாமல் பூஜையில் ஏற்றி வைங்க. முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பூ நம்ம எல்லாருக்கும் தெரியும் செவ்வரளி. ஆனால் அதே அளவுக்கு அவருக்கு செண்பக பூவையும் முல்லை பூவையும் பிடிக்கும். இந்த ரெண்டு மலரில் ஏதாவது மலர் கிடைச்சா தவறாமல் அதை வாங்கி சாற்றுங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்த பிரசாதங்கள் ஏதாவது ஒன்று வைங்க. தினை மாவு, வாழைப்பழம், ஏதாவது ஒரு பிரசாதத்தை வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் எவ்வளவோ இருக்குது. திருப்புகள், கந்தபுராணம்னு எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது. சஷ்டி கவசம், கந்தகுருகவசம், கந்தர்களி வெண்பான்னு எவ்வளவோ இருக்குது. ஆனால் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு மந்திரம், முருகப்பெருமானுடைய தலை சிறந்த ஒரு மந்திரம்னே சொல்லலாம். அது பிரணவ மந்திரமாம் ஓம். இந்த மந்திரத்தோடு சேர்த்து ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை இந்த சஷ்டி நாளில் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வராமல் அப்படியே போகும். வந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் நிச்சயமாக தீர்ந்து போகும். கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ளவும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ணாஷ்டமி, இது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள், இது மாதிரி சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க.